ஹாய் வெல்கம் டு நீட் நண்பன். நாம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன்ல பிளட்டை பற்றி பார்ப்போம். பிளட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட் பின் ஆஃப் த பாடின்றாங்க. ஏன் இதை டிரான்ஸ்போர்ட் பின் ஆஃப் த பாடின்றாங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி கேஸஸ், எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்ட்ஸ், ஹார்மோன்ஸ்லாம் கேரி பண்ணுது. அதனால தான் இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் த பாடின்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மா வந்து பார்ப்போம். பிளாஸ்மா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரா ஃப்ரீன்றாங்க. ஏன் இது பிளாஸ்மா பற்றி சொல்கிறாங்கன்னா பிளாஸ்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரா கலரில் இருக்கக்கூடிய ஒரு திரவன்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 55% ஆஃப் பிளட் இருக்கும். 90லேருந்து 92% ஆஃப் வாட்டர் கண்டென்ட் இருக்கு. இந்த பிளாஸ்மாவில் பார்த்தீங்கன்னா புரோட்டீன்ஸ் வந்து ஃபவுண்ட் ஆகுது. அந்த புரோட்டீன்ஸ் நேம்லி ஃபைப்ரினோஜன், குளோபுலின், அல்புமின்றாங்க. ஃபைப்ரினோஜன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாட்டிங் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகும். அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். அடுத்து குளோபுலின் பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடி ஃபார்மேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா அல்புமின் வந்து மெயினாக ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ் டைப்ஸ் ஆஃப் பிளட் ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ். ஆர்பிசி பார்த்தீங்கன்னா எரித்ரோசைட்ஸ்ன்றாங்க. ஏன் இதை எரித்ரோசைட்ஸ்ன்றாங்க? ரெட் கலர்ல இருக்கனால இந்த எரித்ரோசைட்ஸ்ன்றாங்க. அடுத்து இந்த ஆர்பிசி பார்த்தீங்கன்னா போன் மேரில் ஃபார்ம் ஆகுது. அதோட ப்ராசஸ் வந்து எரித்ரோபாய்சிஸ்னுவாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்பிசி இந்த போன் மேர் டிஃபைன்ட் அஸ் எரித்ரோபாய்சிஸ். அடுத்து இந்த ஆர்பிசி பார்த்தீங்கன்னா பைகான்கேவ் டிஸ்கஸ் பண்றாங்க. அதோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 7.5 மியூ டயமீட்டர்ன்றாங்க. அடுத்து இந்த ஆர்பிசி வந்து ரெட் கலர்ல இருக்கிறதுக்கு காரணம் தான் ஹீமோகுளோபின் ஒரு பிக்மெண்ட் இருக்குன்னா ரெட் கலர்ல இருக்கு. இந்த ஆர்பிசி டிவைட் ஆஃப் நியூக்ளியஸ். இதை வந்து டிவைட் ஆஃப் நியூக்ளியஸ்னு ஏன் சொல்றாங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நியூக்ளியஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கு. பட் அடல்ட் ஸ்டேஜில் போக போக நியூக்ளியஸ் வந்து மறைஞ்சது. அதனால தான் ஆர்பிசி வந்து டிவைட் ஆஃப் நியூக்ளியஸ். அடுத்து இந்த நியூக்ளியஸ் அந்த ஆர்பிசியோட லைஃப் ஸ்பான் பார்த்தீங்கன்னா 120 டேஸ்ன்றாங்க. இந்த மெச்சூரான ஆர்பிசி பார்த்தீங்கன்னா எங்க அடிக்கப்படுதுன்னா ஸ்பிளீன்றாங்க. ஸ்பிளீன் பார்த்தீங்கன்னா கிரேவியார்ட் ஆஃப் ஆர்பிசின்றாங்க. பட் ஸ்பிளீன்ல பார்த்தீங்கன்னா பிளட் வந்து ஃபார்ம் ஆகுது. எப்போனா எம்ப்ரியோ ஸ்டேஜில் பிளட் வந்து ஸ்பிளீன்ல ஃபார்ம் ஆகும். அப்புறம் இந்த பார்ஷியலா மெச்சூரான ஆர்பிசி கொஞ்சம் கொஞ்சம் லிவர்லையும் டிஸ்ட்ரக்ஷன் ஆகுது. அடுத்து டபிள்யூபிசி பார்த்தீங்கன்னா கலர்லெஸ் பிக்மெண்ட்னாங்க. ஏன் இது கலர்லெஸ்னா ஹீமோகுளோபின் பிக்மெண்ட்டாங்க இல்லை. அதனால வந்து கலர்லெஸ். இந்த டபிள்யூபிசி பார்த்தீங்கன்னா 6000லேருந்து 8000 mm-3, அதாவது 6000 8000 செல்ஸ் வந்து நம்ம பாடியில் அப்ராக்சிமேட்டாக இருக்கும். அடுத்து இந்த டபிள்யூபிசி பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு. மெயினாக கிரானுலோசைட்டு, ஏகிரானுலோசைட்டு. கிரானுலோசைட்ஸ் பார்த்தீங்கன்னா கிரானுல்ஸ் பிரசம்னா சைட்டோபிளாசம். கிரானுல்ஸ்னா துகள்கள். சைட்டோபிளாசத்துல துகள்கள் இருந்தால் கிரானுலோசைட்டும், துகள்கள் இல்லைன்னா ஏகிரானுலோசைட்டுன்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிரானுலோசைட்டை பற்றி பார்த்துருவோம். அதுல 3 இருக்கு மெயினா: நியூட்ரோபில்ஸ், ஈஸ்னோபில்ஸ், பேசோபில்ஸ். நியூட்ரோபில்ஸ்னா பாகோசைட்டிக் நேச்சர். ஏன் இந்த பாகோசைட்டிக் நேச்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து செல்லை விழுங்கக்கூடிய திறன் பெற்றதால் இது வந்து பாகோசைட்டிக் நேச்சர்ன்றாங்க. இது வந்து ஒரு பேத்தஜன் வந்துச்சுன்னா அப்படியே அது வந்து விழுங்கிடும். இதை பார்த்தீங்கன்னா 60% இருந்து 65% நம்ம பிளட்ல இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா பிஎம்சின்னு பாலி மார்போ நியூக்ளியர் செயின்னுவாங்க. அடுத்து ஈஸ்னோஃபில்ஸ் எப்போ வந்து மெயினாக செக்ரெட் ஆகுனா அலர்ஜிக் ரியாக்ஷன் அப்போ நம்மளுக்கு ஈஸ்னோஃபில்ஸ் செக்ரெட் ஆகும். இதோட பர்சன் பார்த்தீங்கன்னா 2 to 3% ஆஃப் ஈஸ்னோஃபில்ஸ் நம்ம பிளட்ல இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேசோபில்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ். இன்ஃப்ளமேட்டரினா ஒரு டிஷ்யூ வந்து வீங்கிடுச்சுன்னா நம்மளுக்கு அப்போ செக்ரெட் ஆகுதுன்னா பேசோபில்ஸ் தான். இந்த பேசோபில்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டமைன் இருக்கு, செரிட்டோனின் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பேசோபில்ஸ்ல செக்ரெட் ஆகக்கூடிய சப்ஸ்டன்ஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம பிளட்ல வந்து 0.5 to 1%. இதான் ரொம்ப ரொம்ப நம்ம பிளட்ல வந்து கம்மியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ கிரானுலோசைட்ஸ் பற்றி பார்ப்போம். ஏ கிரானுலோசைட்ஸ்ல ரெண்டு தான் மெயினாக: லிம்போசைட், மோனோசைட். லிம்போசைட்ஸ்ல 2 இருக்கும்: பி லிம்போசைட், டி லிம்போசைட். பி லிம்போசைட்னா போன் மேர்ல ஃபார்ம் ஆகக்கூடிய லிம்போசைட்ஸ் தான் பி லிம்போசைட். தைமஸ்னா ஃபார்ம் ஆகிற லிம்போசைட்னா டி லிம்போசைட்ஸ் தாங்க. இந்த தைமஸ் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல நல்லா பிரீஃபாக பார்த்துருப்போம். இந்த மோனோசைட் பார்த்தீங்கன்னா மேக்ரோபேஜ்னு சொல்லுவாங்க. அஸ் யூஸ்வல் பாகோசைட்டிக் நேச்சர் தான் இதுவும். கம்பேரிங் டு நியூட்ரோபில், மோனோசைட்ஸும் சிமிலர் ஃபங்க்ஷன் தான் பண்ணும். ஏன்னா இதுவும் செல்லை விழுங்கக்கூடிய திறன் தான், சிஎம்ஐ. அடுத்து பிளேட்லெட்ஸ் பார்த்தோன்னா எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா மீகோகாரியட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் டிஷ்யூ நம்ம போன் மேரில் இருக்குது. அங்கே தான் வந்து பிளேட்லெட்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த பிளேட்லெட்ஸோட எண்ணிக்கை பார்த்தோன்னா 1.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் பிளேட்லெட்ஸ் நம்ம பிளட்ல இருக்குது. இந்த பிளேட்லெட்ஸ் பார்த்தோன்னா த்ரோம்போசைட்ஸ்ன்றாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.